அனைவருக்கும் வணக்கம். இது ஃப்ரீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நான் வெப்சைட்டில் டெஸ்ட் பேஜ் டைரெக்டாகவே ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ www.geodemy.in வெப்சைட் போனீங்க அப்படின்னா அதில் டாப் மெனுவில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸில் டெஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், டெஸ்ட் பேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேலே லிங்க் இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம். ஓகே, which of the following statements are correct? 1. A qubit is the basic unit of information in quantum computing and counterpart to the bit binary digit in classical computing. It is possible to fully encode one bit in one qubit. However, a qubit can hold more information. Answer is both 1 and 2. Both statements are correct. Recently, குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கியூபிட் ரிலேட்டடாக அடிக்கடி நியூஸில் ஆர்டிகல்ஸ் வந்துகிட்டு இருக்குது. கியூபிட் அண்ட் பைனரி டிஜிட், த கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் டிஜிட் பிட், ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாமே. பட் குவாண்டம் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கியூபிட் வந்து கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, ஸோ இது நியூஸில் இருக்குது. தென் செகண்ட், consider the following pairs: Montreal Protocol UNEP, Rio Earth Summit UNFCCC, World Meteorological Organization IPCC. How many of the following pairs are correct? Only one, only two, all three, none of these. Answer? The answer, all three. Okay, Montreal Protocol வந்து UNEP உடைய இனிஷியேட்டிவ். ரியோ எர்த் சமிட்டில் தான் UNFCCC எஸ்டாப்ளிஷே பண்ணாங்க 1992 அந்த ரியோ எர்த் சமிட் பிரேசிலில். அப்புறம் ஐபிசிசி வந்து பார்த்தீங்கன்னா யூஎன்இபியும் WMO வேர்ல்டு மெட்ரலஜிக்கல் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ஓகே, ஸோ மூணுமே கரெக்ட். ஸோ ரீசெண்டாக COP29 அப்புறம் இது ரிலேட்டடான நியூஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதில் ஒரு நியூஸ் வந்திருந்தது, அதனால இது கேட்டிருந்தோம். ஓகே, falling rupee against dollar will have impact on the economy to an extent because importing from India becomes cheap for USA, importing from USA becomes cheap for India, export increases from India exponentially, none of these. Answer? ஸோ ருப்பி ஃபால் ஆகிறப்போ எக்கனாமியில் எந்த மாதிரியான இம்பேக்ட் இருக்கும்? ஸோ இம்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா பிகம் சீப்பர் இன் USA. இப்போ டாலர் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 80 ரூபா இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் யூஎஸ்க்கு அப்படின்னா, அவங்க 80 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க, $1 கொடுத்து வாங்குறாங்க. அப்படிங்கிறப்போ இப்போது ருப்பி வந்து ஃபால் ஆகுது, $1 வந்து 160 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ அதே $1 அவங்களால நம்ம அனுப்புகிற ப்ராடக்டை 2 கிலோ வாங்குற மாதிரி ஆயிரும். ஓகே, வாங்க முடியும் ஈஸியாக. ஸோ அப்போ நம்மளுடைய இம்போர்ட் வந்து அங்கே ரொம்ப சீப்பராக மாறிடும். ஓகே, ஸோ தட் இஸ் எ ஃபாலிங் ருப்பி அகைன், இம்போர்ட்டிங் ஃப்ரம் இந்தியா பிகம்ஸ் சீப் ஃபார் USA. ஓகே, தென் விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஹேவ் லிட்டரல் பார்டர் வித் Sea of Azov? Sea of Azov ரீஜன் அடிக்கடி இஷ்யூஸில் இருந்துகிட்டு இருக்குது, எந்த பார்ட்டுன்னு தெரியும் இல்லையா? ஸோ ஆன்சர் போத் A and B, உக்ரைன் அண்ட் ரஷ்யா ரெண்டுக்குமே பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ Sea of Azov வந்து அந்த பிளாக் சீக்கு நார்த்தில் இருக்கும், கிரிமியா பெனின்சுலா இந்த ரீஜன்லாம். கிரிமியா பெனின்சுலாவும் அடிக்கடி நியூஸில் இருந்துகிட்டு இருக்க பார்ட், ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வார் நியூஸில் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த Sea of Azov ரீஜனை சுற்றி இருக்குது இந்த பக்கம் உக்ரைன் வெஸ்ட்டில், அண்ட் ஈஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கிறது ரஷ்யா. ஓகே, ஸோ உங்களுடைய கரண்ட் ப்ரிப்பரேஷன் நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் மூலமாக எவாலுவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வியூ ரிசல்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும். ஸோ 4 கொஸ்டின் டோட்டல் கொஸ்டின், அட்டெம்ப்டட் கொஸ்டின் எத்தனை 4, அட்டம் பண்ணாமல் எதுவும் கொஸ்டின்ஸ் விட்டுருந்தோன்னா அந்த நம்பர் காமிக்கும், அண்ட் மார்க்ஸ் ஸ்கோர்டு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படிங்கிறத வச்சு. ஸோ இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் அதை வந்து டிக் பண்ணி டிக் மார்க்கில் காமிக்கும். சப்போஸ் நம்ம ஒரு ராங் ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் எதுங்கிறத டிக் பண்ணிவிட்டு அந்த ராங் ஆன்சரில் இன்டூ மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தது இல்லை வேறு எதுவும் பர்டிகுலர் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை கமெண்ட் பண்ணலாம். ஸோ நம்பர் 9003777380, 8489777380. தேங்க்யூ ஆல்.